அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்கள் என்ற தலைப்பின் கீழ் மார்க்க செய்திகளை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுடைய செயல்களில் அழகானதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்ததாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சூரா முல்க் என்ற 67வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து அதிகாரங்களையும் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடியவன், பாக்கியம் பொருந்தியவன். அவன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் நல்ல செயலுக்கு, அழகான செயலுக்குரியவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ இந்த துன்யாவில் நாம் வாழ்வதற்கான காரணமே நல்ல செயலுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். எதை அல்லாஹ்வும் அல்லாஹுடைய மார்க்கமும் தடுத்திருக்கிறதோ, இறை தூதர் நமக்கு தடை விதித்திருக்கிறார்களோ, அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு அவசியமான ஒன்றாகவே இருந்தாலும் சரி, அதை புறக்கணித்து விட்டு இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நல்ல செயல்களை செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி இறைவனும் இறை தூதரும் சொல்லி தராதவற்றையோ அவர்களுடைய வெறுப்புக்குரிய காரியத்தையும் நாம் செய்கிறோம் என்றால் அதைத்தான் இஸ்லாம் தன்பு, பாவம் என்று சொல்கிறது. அரபுல பாவத்திற்கு பல பெயர்களை இஸ்லாம் சொல்கிறது. ஹத்தியானாலும் பாவம், தன்பு என்றாலும் பாவம். இப்படி ஏராளமான பாவத்திற்கென்று வார்த்தைகளை சொல்லி இறைவனுடைய வெறுப்புக்குரிய, இறை தூதருடைய தடைக்குரிய காரியத்தை யாராவது செய்தால் அது பாவம். அது மரணத்தை தொடர்ந்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கடும் தண்டனைக்குரிய நிலைக்கு கூட கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதனால் இந்த பாவங்களை குறித்து இஸ்லாம் அதிகமாக நமக்கு நினைவுபடுத்துகிறது. நீங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பாவத்தை சொல்லும் பொழுதும் தன்னுடைய அந்த வசனத்திற்கு கீழே சொல்லுவான், வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். ஒரு சில இடத்துல அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று தன்னுடைய மிக மேலான குணங்களில் சில முக்கிய குணங்களை சொல்லி அடியார்கள் மீது தான் பாசம் உள்ளவன் என்பதையும் அல்லாஹ் பல இடத்தில் நிரூபிப்பான். ஆனால் ஒரு சில இடத்தை நீங்க பார்க்கலாம், வல்லாஹு ஷதீதுல் இகாப். அல்லாஹ் தண்டனை தருவதில் மிக கடுமையானவன். நீங்கள் அல்லாஹ்வை ரஹ்மானாக பார்த்திருக்கலாம், ரஹீமாக பார்த்திருக்கலாம், தண்டனை தருபவனாக நீங்க அல்லாஹ்வை பார்க்கல. நான் தண்டிக்க ஆரம்பித்தேன் என்றால் என்னை போன்று வேறு யாரும் உங்களை தண்டிக்க முடியாது, அவ்வளவு கடினமாக அல்லாஹ் தண்டிப்பான் என்றும் திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்ப இந்த தண்டனை பற்றி சொல்லப்படுகிற இடமெல்லாம் பாவத்தை பற்றி பேசுகிறது. அப்ப இந்த பாவத்தை குறித்த ஒரு போதிய ஞானம் முஸ்லிம் சமூகத்திடம் இருந்தால் மட்டும்தான் அந்த பாவத்தை எல்லாம் விட்டு நாம் விலகிச் செல்வதற்கு வழிவகை செய்யும். இப்ப இந்த பாவத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பாவங்கள் என்றால் ஒரே பட்டியல். ஆனால் மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அந்த பாவத்தில் சிறு பாவம், பெரிய பாவம் என்று மார்க்கம் பிரித்திருக்கிறது. நீங்க பெரிய பாவத்துக்கு பட்டியலை நிறைய இடத்துல பார்க்கலாம். இதெல்லாம் பெரிய பாவம் ரசூலுல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிறிய பாவத்துக்கு எங்கேயுமே பட்டியல் கிடையாது. ஏன் பட்டியல் இல்லை? ரசூலுல்லாஹ் இதெல்லாம் குறிப்பிட்ட 10 பாவம் இருக்கு, இதெல்லாம் சின்ன பாவம், அல்லது ஒரு 50 பாவம் இருக்கு, இதெல்லாம் சின்ன பாவம் ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு இடத்துல சொல்லல. சொன்னால் அதை செய்வதற்கு தான் மக்கள் துணிவார்கள். சின்ன பாவம் தாங்கல ரசூலுல்லாஹ்வே அதை சிறிய பாவம் சொன்னதுக்கு அப்புறம் செய்யலாம் என்ற நிலைக்கு மக்கள் சென்று விடுவார்கள். அதனால ரசூலுல்லாஹ் அதிகமாக பெரும்பாவங்களை பற்றி மட்டுமே நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. இப்ப பெரும்பாவம்னு சொன்னதுனால சிறுபாவம் செய்யலாம் என்ற அர்த்தமா? அப்படி கிடையாது. இந்த சிறுபாவங்கள் நாளை பின்னே உங்களை பெரும்பாவத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்குரிய காரியத்தின் பக்கம் அது இழுத்து செல்லும் என்பதையும் மார்க்கம் நமக்கு நிறைய இடத்துல நினைவுபடுத்துகிறது. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் பெரும்பாவம் செய்யாத வரை உங்களுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும்.
எப்படி அல்லாஹ் சொல்றான்? நீங்கள் பெரும்பாவத்தில் ஈடுபடல, எதுவெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பட்டியலிடுறாங்க. அந்த பெரும்பாவத்தில் நீங்கள் ஈடுபடாதவரை உங்களுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒழு செய்யும் போது அடியார்களுடைய உடல் உறுப்புகள் கழுவப்படும் போது அதுல சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானுடைய நோன்பு, ரமலானுடைய இரவு தொழுகை, அதே போன்று ரமலானில் லைலத்துல் கத்ரிலே வணக்க வழிபாடு ஈடுபடுவது, மற்ற காலங்களிலே செய்கிற வேறு வேறு சில வணக்க வழிபாடுகள், இதுவெல்லாம் நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவேளை நம்மகிட்ட சிறுபாவம் உலகம் முழுக்க இருக்குன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னிடத்தில் உலகம் நிறைய பாவங்களை கொண்டு வந்தாலும் சரி, அது என்ன பாவம்? பெரும்பாவம் கிடையாது, சிறுபாவங்கள். சிறுபாவங்களை என்னுடைய அடியார்கள் உலகம் முழுவதும் கொண்டு வந்தாலும் சரி, அதே உலகம் அளவிற்கு பாவ மன்னிப்போடு நான் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன். அப்ப சிறுபாவம் இவ்வளவுதான் வரணும், இவ்வளவுதான் வரக்கூடாது அப்படி கிடையாது. எவ்வளவு சிறுபாவங்கள் இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் அதை மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடியார்களுடைய ஒரு சில பொறுமைக்குரிய காரியங்கள் மன்னிக்கப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹசனின், இந்த முஸ்லிமான அடியாருக்கு ஏற்படுகிற துன்பம், துக்கம், துயரம், அவர்களுக்கு ஏற்படுகிற மனக்கவலை, மன சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் சரி, ஹத்த ஷௌக்கத்தை யுஷாக்குஹா, காலை தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப வழிபாட்டை கொண்டு மன்னிக்கப்படுகிறது, பொறுமையை கொண்டு மன்னிக்கப்படுகிறது, நற்காரியங்களை கொண்டு மன்னிக்கப்படுகிறது, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சோதனையை சகித்துக் கொள்ளும் போது மன்னிக்கப்படுகிறது. அப்ப சிறுபாவத்துக்கு நம்ம அதிக ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம். எதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்றால், பெரிய பெரிய பாவங்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் கவனிக்க சொல்கிறது. இப்ப அந்த பாவங்கள்ல நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு 7 பெரும்பாவங்களை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். இந்த 7 தான் பெரும்பாவம் நினைக்க கூடாது, பெரும்பாவங்களுடைய பட்டியல் பெருசா இருக்கு. இப்ப இந்த 7க்குள்ள எது கிடையாது? திருட்டு கிடையாது. 7க்குள்ள எது கிடையாது? தாய் தந்தையர்களுக்கு நோவினை செய்வது கிடையாது. 7க்குள்ள விபச்சாரம் கிடையாது. 7க்குள்ள மது கிடையாது. இப்ப இதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால இது சிறுபாவம் ஆயிராது. பெரும்பாவங்கள் என்று நபி அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடத்துல ஏராளமான காரியங்களை பற்றி சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட டாப் 7 எடுத்துக்கிட்டா, முதன்மையான 7 பாவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதுதான் அந்த 7 பாவம் சொல்ல குறிப்பிடுறாங்க. நபி அவர்கள் சொல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹ் புகாரினுடைய 2766வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத். 3 முறை சொல்றாங்க இந்த வார்த்தையை. மக்களே, அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு பாவத்தில் நீங்கள் ஈடுபட்டால் மறுமை வாழ்க்கை தலைகீழா போயிடலாம். நம்ம சொர்க்கம் போற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா நிரந்தர நரகத்தில் தள்ளினால ஆச்சரியத்துக்கு இல்ல, உங்கள் தலையெழுத்தே மாத்திரும். வேறு வேறு பாவங்கள், இந்த 7 அல்லாத பாவங்கள் இருக்குதே, அது கூட இவ்வளவு பெரிய பாதிப்பை, இவ்வளவு பெரிய பெரும் பிரச்சனை எல்லாம் அந்த பாவம் கொண்டு வரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 7 பாவம் இருக்கிறது, சபஅல் மூபிகாத் நாங்க ரசூலுல்லாஹ், அழித்தொழிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை, மறுமையினுடைய ஒட்டுமொத்த கசானாவையே நிர்மூலமாக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பாவங்கள் இந்த 7 பாவங்கள். சுபஹான மௌலூதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த கஃபாருல் ஹத்தாயா வ ஸுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்னு வரக்கூடிய பைத்தில் இந்த வார்த்தை வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி சலாம் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வை அதாவது சலாம் சொல்லி நபியே, நபிமார்களில் சிறந்தவரேன்னு சலாம் சொல்ல ஆரம்பிச்சு இடையில எப்படி ஒரு வார்த்தை வரும்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த கஃபாருல் ஹத்தாயா வ ஸுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அப்ப அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்கங்கிற நம்பிக்கை இந்த மௌலூதுல இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தன்னை பற்றியும் திருக்குர்ஆனில் பேசுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? வலம் யஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தாங்கள் செய்வது தவறு என்று தெரிந்து கொண்டே ஈமான் கொண்டவர்கள் அதில் நீடித்திருக்க மாட்டார்கள் என்று திருக்குர்ஆனில் 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு என்ன? எந்த பாவத்தையும் என்ன தவிர யாரும் மன்னிக்க முடியாது. நான் மன்னிச்சா உண்டு, என்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. இந்த அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்குல்ல, அதை கூட அல்லாஹ் தான் மன்னிக்கணுங்கிறான். எப்படி அல்லாஹ் வார்த்தை பயன்படுத்துகிறான்? நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருடைய ரத்தத்தையாவது ஓட்டி, யாரிடத்திலாவது கடன் பெற்று கொடுக்காம இருந்து, யாரையாவது மோசடி செஞ்சு, யாருக்கிட்டையாவது திருடி, யாரையாவது ஏமாற்றி இருந்து, மனிதர்களுக்கு மனிதர்கள் சம்பந்தப்பட்டு இருந்தால்
அவர்கள் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேங்க. அப்ப கூட யார் மன்னிக்கணுமா? அவன் மன்னிச்சதுக்கு அப்புறம் நானும் மன்னிப்பேன். அப்ப அவர்கள் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன். எந்த பாவமும் ரப்புடைய மன்னிப்பு இல்லாமல் சொர்க்கம் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, நரக விடுதலை கிடையாது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பாவங்களில் அந்த பெரும் பாவங்களில் ஒரு ஏழை நபி அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பாவங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை பட்டியலிடுகிறார்கள். அஷ்ஷிர்கு பில்லாஹ், முதல் பாவம் என்ன? எந்த பட்டியல் போட்டாலும் சரி, 100 பெரும்பாவன் போட்டாலும் சரி, 50 பெரும்பாவன் போட்டாலும் சரி, 2 பெரும்பாவன் போட்டாலும் சரி, அதுல முதல் இடத்துல இந்த பாவம் தான் இருக்கும். இந்த இடத்தை வேற யாரும் எந்த பாவமும் தட்டி பறிக்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது இருக்கிறது, இது ஆக பெரும் பாவம். இது மாதிரியான பாவத்திற்கு நிகராக ஒரு பாவம் இந்த மனித சமூகம் செய்துவிட முடியாது. இதற்கு நிகரான ஒரு துரோகத்தை, ஒரு குற்றத்தை, ஒரு தவறை, பிழையை ஒட்டுமொத்த மனிதர்கள் நினைச்சாலும் அப்படி ஒரு பாவத்தை செய்ய முடியாது. ஆக பெரும் பாவமாக நபி அவர்கள் ஷிர்கை சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், வஸ்ஸிஹர், சூனியம் செய்வதுங்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் சூனியத்தை நம்ப கூடாது. சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு ஆற்றல் உண்டு, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்த முடியும், பைத்தியமாக்க முடியும், ஆளை கொள்ள முடியும் என்று நம்புவது இணை வைப்பு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. அப்ப சூனியம் வைப்பது என்ன பெரும்பாவம் அப்படின்னா அதை பத்தின விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், வகத்லு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், நியாயமான முறையே அன்றி தவிர எந்த ஒரு மனித உயிரை கொலை செய்தாலும் சரி, அது இந்த பெரும்பாவங்களுடைய பட்டியல 3வது பாவம். நாங்க ரசூலுல்லாஹ், நியாயமான முறைன்னு என்ன அர்த்தம்? பழிக்கு பழி வாங்குவதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஆகமாக்கி இருக்கிறான். பழிக்கு பழி வாங்கலாம். யார் வாங்கணும்? அதுவும் ஆட்சியாளர் வந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். ஆட்சியாளர் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை நீ கொன்னுட்ட, நான் பதிலுக்கு கொள்ளுவேங்கிற அந்த காரியத்தை நபி அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை மக்கா வெற்றியில் சொல்லுகிறார்கள், இந்த குடும்பத்தில் ஒருவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பது குறைஷி குடும்பத்தில் பனு ஹாஷிம் கோத்திரத்தாராகிய எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, அதை நான் இன்னையோட விட்டுறேங்கிறாங்க, நான் மன்னிப்பு கொடுக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வாங்குவது என்பது மனிதர்கள் கையில கிடையாது, அந்த மனிதர்களுக்கான ஆட்சியாளர் கையில இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி இல்லாமல் எந்த உயிரை ஒருவர் கொண்டாலும் சரி, அது அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தினுடைய 3வது இடத்தில் இருக்குது அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஓ அக்குலு ரிபா, ரிபானா வட்டி, அக்கல்னா சாப்பிடுவதுன்னு அர்த்தம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வட்டியை எவன் உண்ணுகிறானோ, வட்டியை உண்றான என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க, இல்ல நான் வட்டி காசை வாங்கினேன், கடை கட்டி விட்டுட்டான, சாப்பிடலம்பாங்க. சாப்பிடுறத பத்தி அல்லாஹ் பேசுறான், அனுபவிப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபி அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். அப்ப வட்டியை எவன் பெறுகிறானோ, எவன் அனுபவிக்கிறானோ, எவன் அதை சாப்பிடுகிறானோ, இவன் பெரும் பாவங்களுடைய பட்டியலில் இருக்கிறான். 4வது பெரும்பாவம் நாங்க ரசூலுல்லாஹ். 5வது நபி அவர்கள் சொன்னார்கள், வக்லு மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்கள், தாய் தந்தை இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு சொத்து இருக்கிறது என்றால் அந்த சொத்து அமானிதம், நாம் அதை நெருங்கக்கூடாது. அதை ஒருவர் நெருங்கி அதனுடைய சொத்துக்களை ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால், அநியாயமான முறையில் சாப்பிடுகிறார் என்றால், அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தினுடைய பட்டியலில் 5வது இடத்துல நபி அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தவல்லி யௌம ஸஹஃப், போர் சூழ்நிலை, அச்சகால நேரம், மக்கள் எல்லாம் பதற்றத்தோடு ஆயுதங்களை தாங்கி எதிரிகளை சந்திக்கிற நேரம் வரும் பொழுது புறமுதுகிட்டு எவன் பின்னோக்கி ஓடி செல்கிறானோ, இவன் பெரும்பாவத்தினுடைய பட்டியலில் 6வது இடத்துல இருக்கிறாங்க நாங்க ரசூலுல்லாஹ். 6வது இடம் என்ன? போருக்குன்னு வந்தாச்சு, போருக்குள்ள வந்துட்டா அந்த போர் நிற்கிற வரை, அவர்கள் எதிரணியில் உள்ளவர்கள் சமாதானத்திற்கு வருகிற வரை, அல்லது அவர்கள் தோற்கிற வரை, அல்லது நம்முடைய உயிர் போகிற வரை அந்த போர்க்களத்தில் ஒருவன் ஈடுபடணும். இல்ல ஈடுபட முடியல, என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து ஒருவன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்றால் அவன் பெரும் பாவங்களில் அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தில் 6வது அந்த பாவத்தை செய்தவன் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக கடைசியாக சொன்னார்கள், வகத்ஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத். முஹ்ஸனாத் அப்படின்னா கற்பை பேணக்கூடிய பெண்கள், முஃமினாத் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், காஃபிலாத் அபலை பெண்கள், விவரம் இல்லாத அது மாதிரியான பெண்கள். நபிகளார் சொல்கிறார்கள், கற்பொழுக்கம் பேணக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட விவரம் தெரியாத அந்த பெண்கள் மீது எவன் அவதூறை சுமத்துகிறானோ அப்படிப்பட்டவன் நாளை மறுமையில் அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தை செய்தவனுடைய பட்டியலில் இருக்கிறான் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப 7 பாவங்கள்: அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், சிஹ்ர் சூனியம் செய்வது, கொலை செய்வது,
வட்டி உண்பது, அனாதைகளுடைய சொத்துக்களை உண்பது, போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடுவது, அபலை பெண்கள் மீது, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவர்கள் கற்புக்கு எதிரான அவதூறை பேசுவது என்ற இந்த 7 பாவங்கள் இருக்கிறது. இது மறுமையினுடைய விதியை, நம்முடைய தலையெழுத்தை அதையே தலைகளை மாத்திரும் இந்த பாவங்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். எந்த அளவிற்கு என்றால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் செருப்பு வாளை விட நெருக்கத்தில் இருக்கும். இவன் எங்க இருக்கிறான், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா சொர்க்கவாசி, அந்த இடத்தில் இருப்பான். ஒரு பாவம், ஒரு செயல் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்துறோம், நாளை மறுமையில் அவனை நரகத்திற்குரியவனாக மாற்றிவிடும் நாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் இன்னல் அபுதல யத்தகல்லமு பிகலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகிறான், அதனுடைய பின் விளைவை பற்றி யோசிக்கல. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 7வது பாவத்தை குறிக்கும். அந்த அவதூறு இருக்குல்ல, அந்த வார்த்தையினுடைய அளவை கணத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு அடியான் பேசுகிறான். அதன் விளைவாக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரம் கொண்ட அளவிற்கு நரகத்தில் அவன் தூக்கி எறியப்படுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ மோசமான பாவம், எக்காரணத்தை கொண்டு பெரும்பாவத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த 7 மட்டும் கிடையாது, இந்த 7 சொல்லப்படாததுல பெற்றோருக்கு நோவினை தருவது இருக்கிறது, பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காமல் இருப்பது என்பது இருக்கிறது, வழிபாட்டில் ஃபர்லிலே அலட்சியம் காட்டுவது என்பது இருக்கிறது, மது அருந்துவது இருக்கிறது, விபச்சாரம் செய்வது இருக்கிறது. இப்ப பெரும்பாவம்னு பட்டியல்பட்ட பெரிய அளவில் அதிகமா இருக்கு. ஒரு காரியத்தை பெரும்பாவம் என்று எப்படி முடிவெடுக்க, இது பெரும்பாவம் இது சிறுபாவம் எப்படி முடிவெடுக்க? இஸ்லாம் எதை நேரடியாக ஒரு பாவத்தை சொல்லி தடுக்குது, எல்லாம் பெரும்பாவம் தான். இதுல என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த பெரும்பாவம் சொல்லி ஒரு சில மார்க்கறிஞர்கள் 70 பெரும்பாவங்கள் பட்டியலாம் போட்டிருப்பாங்க. இந்த 70 தான் பெரும்பாவம், இந்த இதை தவிர்த்துட்டு வேற செய்யலான்னு அர்த்தமா? அந்த 70 பெரும்பாவம் எப்படி முடிவெடுக்கிறோம்? எதை மார்க்கம் நேரடியாக சொல்லி இந்த பாவத்தை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, மது அருந்தாத, வட்டி வாங்காத, சூதாடாத, குறி கேட்கக்கூடிய கம்புகளை அம்புகளை பயன்படுத்தாத, எதையெல்லாம் ஒரு பாவத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த பாவத்தில் ஈடுபடாத என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ, அல்லாஹ் சொல்றானோ, அதெல்லாம் பெரும்பாவத்தினுடைய பட்டியல வந்துடும். இல்ல இதெல்லாம் சிறுபாவமா நீ சேர்க்க பார்க்க வேண்டியதே கிடையாது, எல்லாம் பெரும்பாவம் தான். அந்த பெரும்பாவத்தில் ஆக பெரும் பாவமாக இஸ்லாம் இந்த 7 காரியத்தை சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது சஹீஹ் புகாரினுடைய 2766வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு பாவத்தை பத்தி நம்ம பார்ப்போம். கூடுமான வரைக்கும் 2 பாவங்கள் தான் பார்க்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். அதுல முதல் பாவமாக நம்ம பார்த்தது என்னன்னா அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். ஏன் இந்த இணை வைத்தல்ங்கிற பாவத்தை இஸ்லாம் பெரும் பாவமாக பார்க்கிறது? இதை இவ்வளவு பெரிய துரோகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கிடுவதற்கான காரணம் என்ன? எந்த அளவிற்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை உறவை பேணக்கூடியவராக இருந்தார், விருந்தாளிகளுக்கு நல்லுபச்சாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார், அண்டை வீட்டாரை பராமரிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார், ஹஜ்ஜும் செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல காரியம்! அறியாமை காலத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் மௌத்தாகிவிட்டார். என் தந்தைக்கு அவர் செய்த ஏதாவது ஒரு நன்மை அவருக்கு பலன் தருமா? மறுமையில் வந்தோன்னே, சரி இவ்வளவு காரியம் பண்ணிட்ட, இந்த ஹஜ் நன்மையாவது உனக்கு இருக்கட்டும், நல்லா கொடுப்பானா? அண்டை விட்டாரை கவனித்த நன்மையாவது கொடுப்பானா? ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? எந்த நன்மையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அதிகமாக நினைவுபடுத்திய அந்த பெரும்பாவத்தினுடைய பட்டியலில் மத்த ஷிர்க பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரினுடைய 4477வது நபிமொழி, அப்துல்லா இப்னு மசூத் என்ற தலை சிறந்த நபித்தோழர்களில் ஒருவர், அவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு தன்பி அஅலமு இந்தல்லாஹ். நான் நபியிடத்தில் போன, யார் போறா? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஐயு தன்பி அஅலமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஆக பெரும் பாவம் என்றால் அது எது அப்படி நான் கேட்கிறேன் ரசூலுல்லாஹ்ட்ட. தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, எது எது பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை விட்டு விலகலாம். நான் நபியிடத்தில் சென்றேன், பெரும் பாவம் எது என்று நபியிடத்தில் நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க, அன் தஜாலு லில்லாஹி நித்தன் வஹுவ கலக்கக, அல்லாஹ் உன்னை படைச்சிருக்கும் போது அவனுக்கு இணையாக நிகராக ஒரு வழிபாட்டு தெய்வத்தை நீ ஏற்படுத்துவாயே, இதுதான் பாவங்களிலேயே மிக பெரும் பாவம் நாங்க ரசூலுல்லாஹ். இதை சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்கிறார், அப்துல்லா இப்னு மசூத், இன்னதாலிக்கல் அலீம், அது உண்மையிலே பெரிய பாவம் தான், அது மறுக்கவே முடியாதுங்கிறார். அது உண்மையிலே எப்படிப்பட்ட பாவம்? அது மிகப்பெரிய பாவம். ரசூலுல்லாஹ் அவர் தொடர்ச்சியாக கேட்கிறார், சும்மாயி, பிறகு அல்லாஹ்வின் தூதரை அதுக்கு அடுத்த பாவம் எது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், வான் தக்குத்துல் வலதக்க தகாஃபு ஐ யதாமமாக்க, உன்னோடு உன் குழந்தை உனது சொத்துக்களில் இருந்து அதை சாப்பிடும் என்று நீ பயந்து நீ பெத்த பிள்ளையை நீ கொல்றது இருக்குது, அல்லாஹ்வுக்கு
பிடிக்காத ஆகப்பெரும் பாவத்தினுடைய 2வது இடம் நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அங்க சொன்ன அந்த 7ம் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? இதெல்லாம் பெரும்பாவத்தினுடைய பட்டியல். அந்த 7 நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரும்பாவங்கள், நம்முடைய மறுமை வாழ்க்கை தலைகீழாக மாற்றக்கூடிய பெரும்பாவங்கள், நம்மை நிரந்தர நரகத்திற்கு கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலையில் உள்ள பெரும்பாவங்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. ரசூலுல்லாஹ் அடுத்து தொடர்ச்சியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்கிறார்கள், சும்மா ஐயுன், அல்லாஹ்வின் தூதரே அடுத்து எது பெரும்பாவம்? நபி அவர்கள் சொன்னார்கள், அன்துசானிய ஹலீலத்த ஜாரிக்க, உனது அண்டை வீட்டுக்கார நபருடைய மனைவியிடத்திலோ அந்த குடும்ப பெண்களிடத்திலோ நீ விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கிறது மிகப்பெரிய பாவம். அது ஏன்? உன்னை நம்பிதான் விட்டுட்டு போயிருக்கிறான். என் மனைவி அவன் பார்த்துக்குவான், என் பிள்ளைகளை அவன் பார்த்துக்குவான், என் வீட்டு பெண்களை அவன் கவனிப்பான், கண்காணிப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்ற எதிர்பார்ப்போடு தான் அண்டை வீட்டுக்காரன் உன் மேல நம்பிக்கை வச்சுட்டு போயிருக்கிறான். நீ அவன் வீட்டு பிள்ளைகளை, அவன் வீட்டு பெண்களை, அவர்களை நீ தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து விபச்சாரத்தில் ஈடுபடுவாய் என்றால் இது பெரும் பாவம் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் இதுல முதல்ல குறிப்பிட்டது என்ன? அன் தஜஅலு லில்லாஹி நித்தன் வஹுவ கலக்கக்க, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது அவனுக்கு இணையாக நிகராக எதையாவது ஒன்றை நீ ஏற்படுத்தி விட்டால் அதுதான் இருக்கும் பாவத்திலேயே பெரும்பாவம் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதே போன்று இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி. நபி அவர்களை சொல்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அபூபக்கரா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபி தோழர். அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலாவு நபி உக்கும் பி அக்பரில் கபாயிர். ஒரு முறை நபி அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா மிக பெரும் பாவம் எதுவென்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்? ரசூலுல்லாஹ் இப்ப வாலண்டியரா வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. அப்ப நாங்க சொன்னோம், பலா அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை மறுபடியும் கேட்கிறாங்க, அலாவு நபி உக்கும் பி அக்பரில் கபாயிர், நான் உங்களுக்கு பெரும் பாவங்கள் எது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நாங்க சொன்னோம், பலா அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க. 3வது தடவையும் கேட்கிறாங்க, அலாவு நபி உக்கும் பி அக்பரில் கபாயிர், மிக பெரும் பாவம் எது என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நாங்கள் அப்போதும் சொன்னோம், பலா அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க, நாங்க கேட்க ரெடியா இருக்கிறோம். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய பாவம், மோசமான பாவம். அதை செய்த நிலையில ஒருத்த மௌத்தாகிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தை அவன் அழித்துக் கொண்டான், அது பெரும்பாவம். நாங்க ரசூலுல்லாஹ் அடுத்து பாவத்தை சொல்றாங்க, உக்கூக்கல் வாலிதைன், பெற்ற தாய் தந்தையர்களுக்கு எவன் நோவினை தருகிறானோ, சொல்லாலோ செயலாலோ நோவினை தருகிறானோ அது பெரும்பாவம். நபி அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்த ரசூலுல்லாஹ் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அடுத்த 3வது பாவத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ரொம்ப சுதாரிப்போடு நிற்கிறாங்க. என்ன காரணம்? அந்த 2ல கூட நீ தெளிவாயிரலாம், 3வது நீ சரிகிருவ. சாதாரண பாவம் கிடையாது அது உன் வாழ்க்கையை நாசமாக்கிடலாம். ரசூலுல்லாஹ் படுத்து கிடந்த ரசூலுல்லாஹ் எழுந்து உட்கார்ந்து சொல்கிறார்கள், அலா வகவுல ஜூர், பொய் சாட்சி சொல்வது இருக்கிறதே மோசமான பாவம், உங்க வாழ்க்கையை அதை அழிச்சிரும், மிக மோசமான பாவம் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த செய்தியில கூட ரசூலுல்லாஹ் முதல் பாவமாக எதை சொன்னாங்க? ஷிர்கை பற்றி தான் பேசினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று திருக்குர்ஆன் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சூரா நிசா என்ற 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், ஒருபோதும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இணை வைத்த நிலையில் ஒருவன் மரணித்து விட்டான் என்றால் அது நபியினுடைய தந்தை ஆசராக இருந்தாலும் சரி, நபியினுடைய தாயார் ஆமினாவாக இருந்தாலும் சரி, நபியினுடைய நூஹ் நபியினுடைய மகனாக இருந்தாலும் சரி, லூத் நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய நபர்களுடைய குடும்பத்தவர்கள் என்பது பார்க்கப்படாது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்களே ஆனால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அதுக்கு கீழே இருக்கிற பாவம் இருக்குல்ல, இந்த ஷிர்கோட கம்பேர் பண்ணா கொலை கூட சின்ன பாவம் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாத பெரும்பாவன்ட்டான், அதை ஒரு காலத்திலே செய்யக்கூடாது. செய்வது நாளை மறுமையில நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் நமக்கு தெரியாது. ஷிர்கோட மற்ற பாவத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா மற்றதெல்லாம் பாவமே கிடையாதுன்ட்டான். அதற்கு கீழ்நிலை இருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் சரி தன் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். எல்லாருக்கும் மன்னிப்பான்னு சொல்ல முடியாது. கொலை செய்தவர்கள் ஒரு சிலர் அல்லாஹ் மன்னிப்பான், ஒரு சிலரை தண்டிப்பான். வட்டி வாங்கியவர்களில் ஒரு சிலரை அல்லாஹ் மன்னிக்கலாம், ஒரு சிலரை அல்லாஹ் தண்டிக்கலாம். விபச்சாரம் செய்தவர்களில் ஒரு சிலர் மன்னிக்கப்படலாம், பலர் தண்டிக்கப்படலாம். அப்ப அதுக்கு ஷிர்க தவிர எந்த பாவமாக இருந்தாலும் சரி தான் நாடியவருக்கு அதை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஷிர்கு அல்லாஹ் நாடவும் மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான். அது எவ்வளவு பெரிய நபர் எவ்வளவு தியாகம் செய்தார் எதுவுமே அல்லாஹ்க்கு முக்கியம் இல்லை, அனைத்துமே மன்னிக்கப்படாத குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டானோ,
அவன் மிக பெரும் பாவத்தை அவன் இட்டு கட்டி விட்டான், கற்பனை செய்து விட்டான். அது மாதிரியான ஒரு பாவம் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் பேசுகிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சூரா மாயிதா என்ற 5வது அத்தியாயம் 72வது வசனம், ஈசா நபி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஈசா நபி தன் சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு செய்தி அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் மரியமின் மகன் இயேசுவும் ஒன்றுதான் என்று எவன் பேசினானோ. லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் யாரு தெரியுமா? இதோ இந்த இயேசுநாதர் தான், இந்த ஈசா நபி தான், மரியமின் மகன் இயேசுதான் என்று எவன் சொன்னானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிராகி விட்டான். அப்ப இஸ்லாத்தின் நம்பிக்கை என்ன? இந்த மாற்று மதத்தவங்க நினைப்பாங்க, நம்ம சிவனை கும்பிட மாட்டேங்கிறாங்க இவங்க, நம்ம பிள்ளையாரை இவங்க கும்பிட மாட்டேங்கிறாங்க. அட இஸ்லாத்துல நபியை கும்பிட்டாலே இஸ்லாத்துல தவறு. யாரை கும்பிடக்கூடாதான்? நபியை கும்பிட்டாலும் தவறு, பெற்ற தாயை கும்பிட்டாலும் தவறு. இந்த இஸ்லாத்தினுடைய மிக பெரும் முக்கியமான நபர்களாக கருதப்படுகிற நபிமார்கள், அந்த நபிமார்களில் பெரும் பெரும் தியாகிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வணங்கினாலும் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கற்பித்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். சிலைகளை மட்டும் இஸ்லாம் தடுக்கல, சிலையை வணங்காத அப்படி தடுக்கல, கற்களை வணங்காத என்று தடுக்கல, அல்லாஹ்வை தவிர எதையும் எவனையும் வணங்காது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல அவர்களெல்லாம் இயேசுநாதரை, ஈசா நபியை அல்லாஹ்வோடு இணைத்து வைத்து பேசினார்கள். அல்லாஹ் அதுக்கு சொல்கிறான், லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் இயேசுதான் அல்லாஹ் என்று எவனெல்லாம் சொன்னானோ அவர்களெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிராகி விட்டார்கள். ஆனால் உண்மையில் அங்க நடந்தது என்ன தெரியுமா? நீ பேசுற இயேசுநாதன் அல்லாஹ் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நடந்த செய்தி என்ன தெரியுமா? நல்லா பேசுறான். வகாலல் மஸீஹ், மஸீஹ் ஈசா நபியுடைய இன்னொரு பேர் மஸீஹ், அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். வகாலல் மஸீஹ், மஸீஹ் என்ன சொன்னார் தெரியுமா? யா பனி இஸ்ராயில் உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், பனி இஸ்ரவேல் சமுதாயத்தவர்களே, எனது கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகிய அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். இதுதான் அவர் பேசினார். அவர் வாழுகிற நேரம் வரை, இந்த துன்யாவில் அவர் இருந்த நேரம் வரை அவர் சொன்ன வார்த்தை என்ன? யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, உஅ்புதுல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும், என் இறைவன் உங்கள் இறைவன் ஆகிய அந்த ஒரே அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ, இணை வைத்து விட்டாரோன்னு என்ன அர்த்தம்? இணை வைத்த நிலையில மௌத்தாகி விட்டாரோ, அவர் அதற்கு பாவ மன்னிப்பு தேடாமல் மரணித்து விட்டாரோ, தான் செய்தது தவறு என்று உணராமல் மரணித்து விட்டாரோ, ஃபக்கது ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். எக்காரணத்தை கொண்டும், எவ்வளவு பெரிய கொடூர தண்டனைக்கு பிறகும், எத்தனை கோடி கோடி ஆண்டுகள் கடந்த பின்னும் வேதனை தாங்காமல் அல்லாஹ்விடத்தில் அழுது கதறி புலம்பிய பின்னும் அல்லாஹ் ஒரு காலத்திலும் நரகத்தில் இருந்து அத்தகைய அடியார்கள், இணை வைத்தவர்களை அல்லாஹ் விடுதலை செய்ய போறதும் கிடையாது, அவர்களை மௌத்தாக்க போறதும் கிடையாது, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போவதும் கிடையாது. இதைத்தான் ஈசா அன்றைய காலத்தில் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான், வ மஅவாஹுன் நார், அவர்கள் நரகத்தில் தான் தங்க போகிறார்கள். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியாளர்களும் கிடையாது. மறுமையில் அவர்கள் யார்? நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்துடைய 65, 66வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், வலக்கது ஊஹிய இலைக்க, நபியே உங்களுக்கு நாம் சொல்கிறோம். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வலக்கது ஊஹிய இலைக்க, நபியே உங்களுக்கும் சொல்கிறோம். வ இலல்லதீன மின் கப்லிக்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். யாரையும் இதுல விதிவிலக்கு ஆக்கல. இப்ராஹிம் நபிக்கு சொன்னோம், மூசா நபிக்கு சொன்னோம், ஈசா நபிக்கு சொன்னோம், ஆதம் நபிக்கு சொல்றோம், நபியே உங்களுக்கும் சொல்கிறோம். லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை கற்பித்தால், லா யஹ்பத்தன்ன அமலுக்க, உங்கள் அமல்கள் அழிந்துவிடும். இணை வைப்பாளருக்கு அடுத்து அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன? ஒரு தண்டனை அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான், அடுத்த தண்டனை சொர்க்கம் கிடைக்காது, நிரந்தர நரகம். அடுத்து செய்த அமல்கள் அனைத்துமே மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட நிலையில எந்த நன்மையும் செய்யாத பெரும் பாவியாகத்தான் நாளை மறுமை நாளில் இணை வைத்தவர்கள் இருப்பார்கள். இதில் யாருக்கு விதிவிலக்கு இல்லைங்களாம்?
நபிக்கும் விதிவிலக்கு கிடையாது, நபிமார்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது. வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லா யஹ்பத்துன அமலுக. நபியே, நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்கள் அமல்கள் அழிந்து நாசமாக்கப்படும். வல தக்கூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? சொர்க்கத்துக்கு போகிற முதல் நபர் இவர் தான். இவர் அமல் முன்னாடி நம்ம நிற்க முடியாது, இவர் இறையச்சம் முன்னாடி நம்ம நிற்க முடியாது, இவர் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தின் முன்னாடி நிற்க முடியாது, இவர் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை முன்னாடி நிற்க முடியாது. அப்படி எல்லா விதமான நற்பண்புகளிலும் நம்மை விட உயர்வான இடத்தில் இருக்கிற அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான், நபியே, நீங்கள் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு இணை கற்பித்தால். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் என்பதை நபியை பார்த்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்ற இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியாது. மோசமான பாவம். எதுக்கு அல்லாஹ் இணை வைத்தலை மிக பெரும் பாவமாக அல்லாஹ் பட்டியலிடுகிறான் என்றால், தனக்கு செய்யப்படுகிற துரோகமாக அல்லாஹ் பார்க்கிறான். யாருக்கான துரோகம்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் வேறொரு நபர் ஆடவர் சிரித்து பேசுவதை ஏற்றுக்க மாட்டார். வேறொரு ஆடவர் தன் மனைவியோடு தனிமையில் இருப்பதை ஏற்றுக்க மாட்டார். வேறொரு அந்நிய ஆண் தன் மனைவியோடு மற்ற நேரங்களில் சந்திப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கணவனாக இருக்கக்கூடிய நீ வெறும் ஒப்பந்தத்தை போட்டு உள்ள வந்த, நீ யார்? அந்த பொண்ணுக்கு கையெழுத்துல சேர்ந்த. இதே கையெழுத்துல நீ பிரியவும் முடியும். நாளைக்கு இந்த பெண்ணு வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், ரெண்டு பேரும் முடிஞ்சு ரெண்டு பேரும் வந்து பரஸ்பர சிந்தனையோடு பிரிந்து கொண்டீர்களே, ஆனால் இந்த பெண்ணு வேற, நீ வேற, உனக்கு அவ மனைவியும் கிடையாது, அவளுக்கு நீ கணவனும் கிடையாதுங்கிற அளவிற்கு ஒரு ஒப்பந்தம் தான் இந்த திருமணம். அப்படிப்பட்ட திருமண பந்தத்தில் இணைந்த நீ உன் மனைவியோடு வேறொரு ஆடவர் இருந்து பேசுவதை, சிரிப்பதை நல்லெண்ணத்தில் நடந்தா கூட உன்னால சகித்துக் கொள்ள முடியல அப்படின்னா, ஒரு தந்தை அவருடைய மகன் தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்றோ தாய் என்றோ இவர்தான் என்னை பெற்றார் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத உங்களுக்கு, அப்ப அல்லாஹ்வாகிய நான் எல்லாவற்றையும் நான் கொடுத்து, எல்லா அருளையும் கொடுத்து, எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து, இந்த துன்யாவில் வாழ்றதுக்கான வசதியும் கொடுத்து, இவ்வளத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுடைய பண்புகள் இங்க நபர்கள்ட்ட இருக்கிறது என்று சொல்லி என்னை மறுத்து இன்னொரு நபரை ஒருவன் அழைக்கிறான் என்றால் இவனை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? அதனால தான் அல்லாஹ் மிக கொடூரமான பாவத்தினுடைய பட்டியலை சேர்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் லிக்குல்லி நபியின் தாவத்தும், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா இருந்தது. அந்த துவா என்னன்னா, அப்படி சேஃப்டி கார்டு மாதிரி. அந்த பிரார்த்தனை அவர்கள் கேட்டால் அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தனை ஒரு காலத்திலும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். எல்லா நபியுமே அந்த துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். இன்னும் மரணிக்காமல் உயிரோடு இருக்கிற ஈசா நபியும் பயன்படுத்தி விட்டார்கள். எல்லா நபிக்கான அந்த துவா முடிஞ்சிருச்சு. அந்த துவாவை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அந்த துவாவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். மறுமை நாள் அந்த துவா கண்டிப்பா நான் கேட்பேன். மறுமைக்கு அப்புறம் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் அந்த துவா இருந்து வேஸ்ட் தானே. சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த துவா? அங்கதான் விரும்பினதெல்லாம் கிடைக்க போதே. சொர்க்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த துவா பயன் தரும். ஒன்னு இம்மையில கேட்கலாம் அல்லது மக்ஷர்ல கேட்கலாம். எல்லா நபியும் இம்மையில கேட்டுட்டாங்க, நான் மக்ஷர்ல கேட்க போறேன். யாருக்காக தெரியுமா? என் சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் யாரெல்லாம் மரணித்தார்களோ, ஒருவேளை அவர்கள் நரகம் செல்லுகிற நிலை வந்தால் இந்த துவாவை பயன்படுத்தி நான் அவர்களுக்காக சிபாரிசு செய்வேன். நாங்க ரசூலுல்லாஹ் எந்த ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் கூட சேர்த்துக்கல. ஷிர்க் வச்ச நான் எப்படியா கூட்டு போறேன், முயற்சி பண்றேன், முயற்சியே வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வழியோ வாய்ப்போ இருந்த ரசூலுல்லாஹ் தன் அம்மாவை கூட்டு போக மாட்டாங்களா? தன் வாப்பாவை கூட்டு போக மாட்டாங்களா? நபியோடு ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் நபித்துவத்தில் பெரும் உதவியாக இருந்த அபூ தாலிபை ரசூலுல்லாஹ் கூட்டு போக மாட்டாங்களா? அவங்க யாரையுமே கூப்பிட முடியலன்னு என்ன அர்த்தம்? இதற்கு எந்த நபர் வந்தாலும் பரிந்துரை செய்ய முடியாது. இதை ஏன் அல்லாஹ் பெரும்பாவத்தில் வச்சிருக்காங்கிறத கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க. மரணித்த பிறகு நிரந்தர நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு, நாம முஷ்ரிக் என்ற பட்டியல் சூட்டப்பட்ட பிறகு நரகத்துக்குள்ள நுழைவிக்கப்படுறோம். ஓடாத கடிகாரத்தை மாதிரி தான் நம்ம நிலைமை என்ன? ஓடாத கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு டைம் ஆகும் நம்ம வெளியே வந்துடலாம், வெளியவே வர முடியாது. நிரந்தரமாக போட்டுட்டா ஒரு சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன தண்டனை, ஒரு குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். குத்திக்கிட்டே நிரந்தரமா இருந்தா தாங்க முடியுமா? குண்டூசி தானே, வலி பொறுத்துக்கலாமே, எந்த வேதனையா இருக்கட்டுமே. நிரந்தரம்னா மக்களால் தாங்க முடியாது. இது உடனே முடிஞ்சா சரி, மவுத்து வரைக்கும் நீ மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். மவுத்து வரைக்கும் இந்த நோய் உன் கூட இருக்கும். மவுத்து வரைக்கும் இதுதான் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த நோயோ இந்த பிரச்சனையை தீந்துரும்னா ஒருத்தர் சகிச்சுக்குவோம். இன்னும் 1 மாசம், இன்னும் 1 வருஷம் நம்ம சரியாயிருவோம், நம்ம கண்ணு கிடைச்சிரும், நமக்கு வேற வேற உடல் உறுப்புகள் சரியாயிரும், இந்த மனநிலைக்கு வந்துருவோம். மரணிக்கிற வரை இதுதான் நிலைமைன்னா அவனுடைய திருப்தியை,
அவனுடைய ஆசுவாசத்தை ஒரு காலத்தில் பொறுமையில தள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில நிரந்தரம் நல்லா சொல்றாங்க, எங்கேயாவது 60 வருஷத்துல முடிஞ்சிடும். கண் இல்லாம 60 வருஷம் வாழ்ந்துடலாம், வேற வேற உடல் உறுப்புகள்லயோ ஆரோக்கியமற்ற நிலையிலோ நோயிலோ கூட 60 வருஷம் வாழ்ந்துடலாம். நிரந்தரமான அந்த நரகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தள்ளி விட்டால் நிலைமை என்ன? மிக கொடூரமான பாவம். கனவுல கூட ஷிர்க் வைக்கிற சிந்தனை வந்துடக்கூடாது, வந்துருச்சுன்னா எந்திரிச்சிடணும். அவ்வளவு மோசமான ஒரு பாவம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மூபிகாத் அழித்தொழிக்கக்கூடிய பாவத்தினுடைய பட்டியல முதல் பாவமாக சேர்த்திருக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னது சிஹர், சூனியம் வைப்பது. நாங்க சூனியங்கிற நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது. சூனியக்காரர்களுக்கு இந்த ஆற்றலும் கிடையாது. அவன் ஏனைய மனிதர்களை போன்றுதான் அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். அவன் உனக்கு இருக்கிற அதே ஹியூமன் பவர் தான் அவன்கிட்ட இருக்கு. நீ கத்தி எடுத்து 2 பேரை குத்த முடியும்னா அவனாலையும் குத்த முடியும், அவ்வளவுதான். அவன் கட்டை எடுத்து 2 பேரை அடிக்க முடியும்னா உன்னாலே முடியும். சூனியக்காரனுக்கு நம்மை விட கூடுதலான கடுகளவு கூட ஆற்றல் கொடுக்கப்படலை. அவன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்போ இதுதான் சூனியக்காரனுடைய நிலைமை. அப்படின்னா சூனியம் செய்வது ஏன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏன் அதுல குறிப்பிடணும்? சூனியம் செய்வதுன்னு சொல்ல வேண்டாம்ல, அதை ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னா, சூனியம் செய்வது என்று இருக்கிறதுனால சூனியம்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தமா? இப்படி நிறைய பேர் வழக்கம் கொடுப்பாங்க, இந்த ஹதீஸ் எடுத்துட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் சூனியம் செய்வதை 2வது பெரும்பாவம்னாங்க. அப்ப சூனியன் இருக்கிறதுனால அதை செய்யறதுன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. ஜோசியம் பார்ப்பது பெரும்பாவம், அப்படித்தானே? அதுவும் ஷிர்க். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன், யார் ஒருவன் குறிகாரன் இடத்திலோ எதிர்காலத்தை கணித்து சொல்பவன் இடத்திலோ சென்று ஃபஸத்தகஹு பிமா யகூலு, அவன் சொல்வதை உண்மை என்று இவன் நம்பி விடுகிறானோ, அவன் சொல்லி இருக்கிறான் சரியா இருக்கும் என்று எவன் நம்புகிறானோ, ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மதுக்கு அருளப்பட்ட வேதத்தை அவன் மறுத்த காஃபிராகி விட்டான் நாங்க ரசூலுல்லாஹ். அவ ஜோசியம் பார்ப்பது தவறுன்னு ரசூலுல்லாஹ் எவ்வளவு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பாவம் என்றார்கள். ஜோசியம் பார்க்கிறது பாவம் என்று சொன்னதுனால ஜோசியம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தமா? அப்படிப்பட்ட ஏமாற்று கலை இருக்கிறது. மக்களை மறைமாற்றம் செய்யக்கூடிய வித்தைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பொய்களை போட்டு ஒரு சில உண்மைகளை வாங்கி அதே உண்மையை சொல்லி ஜோசியம் இருப்பது என்பதை எப்படி அவன் நிரூபிக்க முடிக்கிறானோ, முயற்சி செய்கிறானோ, அது மாதிரி சூனியக்காரன் உண்டு. சூனியக்காரன் என்ன செய்வான்? இந்த நபர் உனக்கு பிடிக்காதா, நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது ஒரு சில காரியத்தை செய்யறேங்கிற மாதிரி காட்டுவான். அவனுக்கு உண்மையில இயற்கையில 2 நாள் அவனுக்கு காய்ச்சல் வந்துடும். என்னுடைய சூனியத்தாலத்தான் அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சுமா. ஜோசியக்காரன் என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் செய்கிறானோ அத்தனையும் சூனியக்காரன் பண்றான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூனியம் செய்வது பெரும்பாவம் என்று சொன்னதுனால சூனியம்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம்னா, ஜோசியக்காரன் இடத்துல போவது ரசூலுல்லாஹ் பாவம் நாங்கள். அப்படி ஜோசியம்னு ஒன்று இருக்குதா? ஜோசியம்னு ஒன்று கிடையாது. ஜோசியக்காரன் இருக்கிறான், ஏமாற்றுக்காரன் இருக்கிறான். அது மாதிரி நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூனியக்காரர்களை பெரும்பட்டியல சேர்க்கிறாங்க. என்ன காரணம்? இவங்களையும் பெரும்பாவத்தில் சேர்க்கணும். இவன் வழிகட்டது மட்டும் இல்லாமல் இவனோடு சேர்ந்து இவனை நம்பக்கூடியவர்களும் சேர்ந்து வழிகடுவார்கள். இன்னைக்கு சமூகத்தில் அதில் குறிப்பாக காயல்பட்டினத்தை என்று எடுத்துக்கொண்டால் சூனிய நம்பிக்கை அதிகம் கொண்ட பெண்கள் இந்த சமூகத்தில் உண்டு, இந்த ஊர்ல உண்டு. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவு ஏற்படுத்த உம்மாக்காரி கிளம்புவா. பெத்தவ பையனை பெத்தவ என்ன பண்ணுவான்னா, என் பையனும் என் மருமகனும் ஒன்னா இருக்கக்கூடாது, என்ன செய்யலாம், காலடி மண் ட்ரெஸ் அல்லது முடியெல்லாம் எடுத்துட்டு போய் சூனியம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சமூகத்தில் உண்டு, இந்த ஊர்ல. அல்லது மருமக என்ன செய்வானா, மகனும் உமாவும் சேர்ந்துடக்கூடாது, பேசிடக்கூடாது, அதுக்கு சூனியம் செய்யக்கூடிய இந்த நம்பிக்கை இருக்கு. சூனியக்காரன் ஒருத்தன் இல்லைன்னா இவன் நம்பி இருப்பானா? இவன் என்ன செஞ்சிருப்பான்? தனக்கு ஏதோ ஒரு மனநிலை வருது, ஒரு பாதிப்பு வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, சூனியமோ நினைச்சிட்டு ஓடுறாங்க. கண்திருஷ்டியோ என்று நினைத்துக் கொண்டு செல்கிறான். இவர்களால் தான் ஏற்பட்ட பாதிப்பு என்று நினைக்கிறான். ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டம் இல்லைன்னா தனக்கு ஏற்பட்ட வயிற்று வலியை அவன் மருத்துவத்தில் சரி பண்ண போயிருப்பான். ஒரு மஞ்சக்காமால வந்து ஒரு பிள்ளை கொண்டு போய் தர்கால கட்டி போடுறாங்க. அந்த பிள்ளைக்கு மஞ்சக்காமால வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டி போடுறாங்க. அந்த தர்காவுக்கு போனா சரியாயிரும், அவுளியா பாத்துக்குவாரு. அந்த பிள்ளை 3 நாள் அங்கனே கட்டி போடப்பட்ட நிலையில ஏர்வாடி தர்கால மௌத்தா போச்சு. இப்ப எந்த ஒரு நேரத்திலும் வந்துடுனா இந்த சூனியக்காரர்கள் ஷிர்கை ஆமோதிக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை வழிநடத்தக்கூடியவர்கள் சமூகத்தில் இல்லைன்னு வைங்களேன், யாருமே தர்காவை நோக்கி போக மாட்டாங்க. தர்காவை கட்டலன்னு யாரு போறா? சூனியக்காரன் ஒருத்தர் இல்லைன்னு யாரு போறா? எல்லாம் மருத்துவமனை நோக்கி போவாங்க, மருத்துவத்தை பார்ப்பாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், குள்ளி தாயின் தவாவும், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குனாங்க. உலகத்துல எந்த நோயால துணியால் அனுப்புறதா இருந்தாலும் சரி, அதோட மருந்தோடு சேர்த்தல் அனுப்புறது கிடையாது, அனுப்பாமல் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் மருந்தோடு தான் அனுப்புகிறான். அப்ப இந்த சூழ்நிலை, சூனியக்காரன் என்ற இந்த நம்பிக்கை, அவனால் சூனியம் செய்யப்படும் என்ற நம்பிக்கை, அவன் மட்டும் வழிகடாமல் சமூகத்தை சேர்த்து வெளியெடுக்கிறான். அதனால தான் இதை நபி அவர்கள் பெரும்பாவத்தினுடைய பட்டியலில் 2வது பாவம் என்று குறிப்பிட்டார்கள். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆன்மாவை கொள்வது. எந்த ஆன்மாவை குறிப்பிடப்படுது?
மனிதன் அல்லாத வேற எந்த ஆன்மாவை கொண்டாலும் சரி, மனுஷன் இல்லாம நம்ம யாரை கொல்ல போறோம்? வானவர்களே கொல்ல முடியாது. ஜின்களை கொல்ல முடியுமா? முடியாது. மனிதர்கள் இல்லாமல் ஜீவராசியை, பறவைகளை, விலங்குகளை கொல்லுவோம். அந்த விலங்குகளை நியாயமற்ற முறையில, அவசியமற்ற சூழ்நிலையில கொன்னா அதை கூட இஸ்லாம் பாவம் என்ற பட்டியல சேர்க்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கிரகண தொழுகையில தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. பல நரகத்தினுடைய பல சூழ்நிலைகளை பார்த்ததை அடுத்த பயான்ல சொல்றாங்க. அப்ப நரகத்துல நான் ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண் யார்? ஒரு முஸ்லிமான பெண். அவ தண்டனை எதுக்கு அனுபவிக்கிறா? தொழுவலைங்கிறதுக்கோ நோன்பு வைக்கலங்கிறதுக்கோ இல்ல, நியாயமா அதுக்கு அனுபவிச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் அனுபவிக்கல. ஒரு பூனையை நோவினைப்படுத்தி கொலை செய்த காரணத்தினால். அப்ப இஸ்லாம் மனிதன் அல்லாத ஜீவராசியை கூட கொல்ல வேண்டிய சூழ்நிலை கொள்ளலாம். தேலை கொண்டுதான் ஆகணும், பாம்பை கொண்டுதான் ஆகணும், எந்த ஜீவனை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வருதோ கொண்டுதான் ஆகணும், தப்பு கிடையாது. கொல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்தி கொன்றால் அதை இஸ்லாம் பெரும் பாவமாக பார்க்குது. அதே நேரத்தில் மனித உயிரை எந்த காரணத்தை கொண்டு கொள்ளக்கூடாது. எந்த காரணமா இருக்கட்டும், இவன் பெரிய குற்றவாளின்னு தூக்கி ஜெயில போடுங்க, பெரிய குற்றவாளினா அவனுக்கு தண்டனை கொடுங்க. மரணம் தண்டனையாக ஆவது. மரண தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அது ஆட்சியாளரை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்க பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் ஆட்சியாளர்களுக்கு கூட மரண தண்டனை ரெண்டு சூழ்நிலையில மட்டும்தான் சொல்லி தருது. எந்த சூழ்நிலையில் சொல்லி தருகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்து. யார் ஒருவன் ஒரு கொலை செய்து விடுகிறானோ அல்லது பூமியில் குழப்பம் ஏற்படுத்துகிறானோ, இதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கூடுதலாக ஒரு செய்தியாக சொல்கிறார்கள், நபி அவர்கள் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய திருமணமான ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்கள் கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும். இவர்களை தவிர ஆட்சியாளராகவே இருந்தாலும் சரி மரண தண்டனை கொடுக்க அவங்களுக்கு அருகதை கிடையாது. ஒருத்தர் திருடிட்டு வந்துட்டான், மௌத், மரண தண்டனை கொடுக்க முடியாது. விபச்சாரம் 100 தடவை செஞ்சுட்டான், மரண தண்டனை கொடுக்க முடியாது. எதற்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதற்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வகத்தல நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு பில் ஹக். அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த உயிர்களை நியாயமின்றி எவன் கொலை செய்கிறானோ அவன் நாளை மறுமையில் அழித்தொழிக்கப்படுகிற பெரும் பாவத்தில் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சாதாரண காரியம் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்குள்ள காலத்துல கொலை ஒரு விஷயமே கிடையாது. இப்போ உள்ள காலம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குன்னா, இப்படி ஆடு அறுக்கப்படுதோ, மாடு அறுக்கப்படுதோ, கோழி அறுக்கப்படுதோ, ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டைக்குழி அறுக்கப்படுவதோ இன்றைக்கு அப்படி ஆயிடுச்சு. நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளினுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது ஹர்ஜ் பெருகும் நாங்க ரசூலுல்லாஹ். ஹர்ஜ் என்ன ஆகும்னா பெருகும் நாங்க. சஹாபாக்களுக்கு ஹர்ஜுக்கு வேற அர்த்தம் தெரியும். நபி என்ன அர்த்தத்துல குறிப்பிட்டாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ஒமல் ஹர்ஜ், அல்லாஹ்வுடைய தூதரே ஹர்ஜ்னா என்ன? அல் கத்ல் நாங்க ரசூலுல்லாஹ், கொலை. நீ கொலை எப்படி பார்ப்ப? ஒரு காலத்துல அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு வெறும் வாய் வார்த்தையில கேட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி, கொலை இன்னைக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நடந்திருக்கு, நேற்றுக்கு நடந்துச்சு, எல்லா நாளும் நடக்கும் என்ற சூழ்நிலையில கொலை பெருகும். நாங்க அதிகமாக நடக்கும். இன்னைக்கு சமூகத்துல சர்வ சாதாரணமாக சாதாரண விஷயம், ஒரு பெட்ரோல் பங்க்ல 2 பேர் சந்திக்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தன் பைக்ல தெரியாம ஓதிட்டான். பதிலுக்கு அவன் திட்டுறான், என்னையா திட்டுறேன்னு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து வஞ்சகம் வைத்து அவனை ஞாபகம் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு கொலை செய்யக்கூடிய சம்பவம் உண்டு. ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ், படியில நின்று ஒருத்த பயணிக்கிறான். ஏன்டா படியில நிக்கிற, உள்ளவான்னு கண்டக்டர் அதட்டினதுக்காக ஞாபகம் வச்சு மறுநாள் அதே பஸ்ல அந்த கண்டக்டர் வரும்போது பெரும் வீச்சருவால கொண்டு போய் வெட்டி கொன்ற சம்பவம் இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எவ்வளவோ கொலை. இதுக்கெல்லாம் கொலைய வேண்டாமாடா, நியாயமே கிடையாதுடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான சூழ்நிலை. பெரிய பாரதூரம்லாம் நடக்கல, எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான், என் குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டான், அதுக்காக நான் கொல்லப்படுற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வார்த்தை பேசியிருப்பான், அவனுடைய நடவடிக்கையோ செயலோ அவனுக்கு பிடிச்சிருக்காது. அதனால சர்வ சாதாரணமாக மனித உயிரை ஒரு கோழி ஆடை மதிப்பதை கூட மதிக்காமல் மோசமான முறையில் கொலை செய்யப்படுகிற ஒரு காலம். நபி அவர்கள் சொன்னார்கள், இவன் நினைக்கிறான் கொன்னுட்டு சாதாரண ஒரு காரியம், சாதாரண ஒரு நிகழ்வு, அப்படி கிடையாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அதெல்லாம் பாதாளத்துல கொண்டு போய் விடும். அப்படின்னா ஒரு மனுஷனை ஒருத்தன் கொன்னுட்டோம், இறந்ததுனால அவனுக்கு மட்டும் பாதிப்பா? அவன் குடும்பத்தாருக்கு பாதிப்பு. கணவனை இழந்து மனைவி விதவிங்கிற இடத்துக்கு வருவாங்க, தகப்பனை இழந்து பிள்ளைங்க அனாதைங்கிற இடத்துக்கு வருவாங்க. இவன் பொருளாதாரத்தை நம்பிதான் வாழ வேண்டும் என்ற சூழ்நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் ஏழைகளாக யாசகம் கேட்பவர்களாக மாறுவார்கள். இவனுடைய பொருளாதாரத்தை யாருமே பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நெருக்கடியாக இவர்கள் குடும்பத்தவர்கள் மாறுவார்கள். இவன் வாழ்க்கையில் அமல் செய்யணுங்கிற சூழ்நிலை இருக்கும், செய்ய முடியாமல் போயிருக்கும்.
பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கேட்க முடியாம போயிருக்கும். இவனுக்கு எத்தனையோ கடமைகள் கடன்கள் எவ்வளவோ இருக்கும். எல்லாவற்றையும் உதறி தள்ளி ஒரு உயிரை நம்ம கொன்னுட்டோம்னு சொன்னா அத்தனை பாவத்தை சேர்த்து அல்லாஹ் தலையில ஏத்துவான். அதனால தான் நபி அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஒரு ஈமான் கொண்டவனை வேண்டுமென்றே எவன் கொலை செய்கிறானோ அவன் நரகவாசி, நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். ஹாலிதீன ஃபீஹா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் யார்? நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒரு கொலை செஞ்சிட்டோன்னு வைங்க, தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியதான், நாளை மறுமை நாளில் நம்மளை காப்பாற்ற எந்த ஜீவனும் கிடையாது. அதனால தான் கொலை செய்வதற்கு பதில் பகரமாக இஸ்லாம் கொலையை சொல்லித் தருகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இந்த கசஸ் என்ற பழிக்கு பழி வாங்குவதில் இருக்கிறது, அதுல ஹயாத் இருக்கு, வாழ்க்கை இருக்குங்கிறான். பழிக்கு பழி வாங்குவதை தவிர வேறு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மனிதன் கொலை செய்த பாவம் இந்த உலகத்தில் அழியாது. அவ்வளவு மோசமான பாவமாக குற்றச் செயலாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த கொலை என்ற தண்டனையை, கொலை என்ற பாவத்தை சொல்லித் தருகிறது. இது அல்லாமல் இன்னும் 4 பாவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை வரக்கூடிய நாட்களை நம்ம தெரிந்து கொள்வோம். ஒரு கேள்வியாக இந்த 7 பாவம் என்னன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல அது நம்ம சொல்லல. இல்ல இல்ல வட்டி இருக்கு, வேற வட்டி இருக்கு, வாங்க முடியும்.